நம்ம இந்த லீவ்ல ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தோம்ல. ஆமாடா, நம்ம ஆனா இன்னும் ஒழுங்காவே ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒழுங்காவே லேர்ன் பண்ணலையே. ஆமா, இந்த லீவை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நம்ம என்ஜாய் பண்ணீங்க. ஆனா ஏதாச்சும் கத்துக்கணும்னு ஏதாச்சும் பண்ணீங்களா? நல்லா விளாண்டீங்களா? நாங்க கூட்டா கூட மேல நல்லா போய் வெயில் ஆட்டம் போட்டீங்க. எவ்வளவு ஆட்டம் போடுறீங்க அவ்வளவு ஆட்டம் போட்டீங்களா? இதுக்கப்புறம் இந்த லீவ் வருமா? வரும். ஆனா இந்த லீவை நம்ம பயன்படுத்திக்காம விட்டுட்டோம், அலட்சியம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க இந்த லீவ் ஏதாவது விட்டாங்கன்னா அதுல என்ன பண்ணலாம்ன்றது மட்டும்தான் யோசிக்கணும். நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்ம அந்த கிளாஸ் ரூம்ல கத்துக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து இந்த லீவ் டேஸ்ல நீங்க அதை கத்துக்கலாம். இல்லைன்னா லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது கத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று எதாச்சும் போய் நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களோட திறனை வளர்த்துருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமாச்சும் அந்த மாரி எப்போ நம்மளுக்கு டைம் இருக்குதோ அந்த டைமை வந்து காலம் பொன் போன்றதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க? டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த டைம் போச்சுன்னா திரும்ப நமக்கு கிடையாது. ஸோ அதனால் பரவாயில்ல, இந்த தடவை ஸ்கூல் திறக்க போகிறாங்க, ஜாலியாக ஸ்கூல் போங்க, ஜாலியாக படிங்க, எதுவும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்காதீங்க. ஜாலியாக படிக்கணும். ஜாலியாக படிக்கணும்னு படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது. படிப்பில் கவனம் முக்கியம். நல்லா படிங்க.